கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். தூங்கும் முன்பாக தினம்தோறும் ஜெபிக்கிறோம் 8 மணிக்கு. அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எசேக்கியேல் 36 அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ஒரு குடும்பம் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் 31 நாளும் இரவும் பகலும் ஜெபிக்கிறீங்களோ நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கு எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, என்னோட வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்குப்பா, இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, இந்த பாவம் என்னோட வாழ்க்கையில தொடரக்கூடாது, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுடைய ஆவியினால் உண்டானது அல்ல. தேவனுடைய ஆவி எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். நமக்கு தேவன் நம்முடைய சொந்த குமாரனை தந்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? அது பிதாவின் சித்தம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்து வரணும். அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம வரும்போது தான் நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கிறார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? அசுத்தங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் அந்த கிஃப்ட் பேக் கிடைக்கும். அதிகால வேளையிலே தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கணும். எல்லா காரியத்திலும் நம்ம விடுதலாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கணும். நிறைய குடும்பத்திலே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தா ஒரு பையன் இருப்பான். சரி, நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா, பின்னாடி பார்த்தா நகை எதிர்பார்ப்பாங்க, பணம் எதிர்பார்ப்பாங்க, பொருள் எதிர்பார்ப்பாங்க, மண் எதிர்பார்ப்பாங்க, மண் ஆசை. ஏதாவது வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, ஒன்னொன்னா போயிட்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு தேவன் மட்டும்தான், கர்த்தர் தான் பங்கு நமக்கு. நம்ம அந்த பூமியில பரதேசியா இருக்கிறோம். கொஞ்ச காலம் கர்த்தருக்காக இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் வெறுத்தால் மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம வாழ முடியும், வளர முடியும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இதயத்துல ஃபுல்லா பண ஆசை, இதயத்துல ஃபுல்லா பொருளாசை, இதயத்துல ஃபுல்லா நகை, சொத்து சேர்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் என்ன தரணுமோ அதை அப்படியே தந்துடுவார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனால்
நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு எல்லா கிஃப்டும் உண்டு. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கும் போது ஆசீர்வாதம் இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு குடும்பத்திலே அசுத்தம் இருக்கும் போது ஆசீர்வாதம் இருக்காது. அசுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விக்கிரகம் அசுத்தம், உலக வழிபாடு அசுத்தம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு விபச்சாரத்திலேயோ ஒரு மோக இச்சைக்குள்ளேயோ விழும்போது அங்க ஒரு அசுத்தம். இப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவத்துக்குள்ளே எங்கெல்லாமோ சிக்கி கொள்ளும் போது அது எல்லாமே அசுத்த லிஸ்ட்ல தான் உள்ள வருது. நம்முடைய தேவன் நம்மளை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அசுத்தத்துக்கு அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம். ஏன்னா கால வேளையிலே நிறைய குடும்பத்திலே பிளெஸ்ஸிங் வேணும், ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான் அப்படின்னாலே தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தான், தேவனுடைய பாதுகாப்பு இல்லை, சத்துரு உள்ள வந்துருவான். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆக முடியாது, அசுத்தம் உள்ள வர முடியாது. தவறான எண்ணங்களோ தவறான ஒரு தொடர்போ தவறான ஒரு பாவத்துக்குள்ள சிக்கி கொள்ள மாட்டான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில எல்லாமே வித்தியாசம், அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, காலவேளையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை எல்லாமே தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சிடணும். அப்பா, உங்களை விட்டு தள்ளி போறதுக்கு என்ற என்னெல்லாம் இருக்கும் அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அவருடைய சமூகத்துல நம்ம வரும்போது, அப்பா என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்குப்பா, இதுல இருந்து நான் வெளியில வர முடியல, எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. அப்ப நம்ம தேவனுடைய பாதபடியில உண்மையா தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது பரலோகத்துல தேவன் பார்ப்பார். என் பிள்ளைகள் உண்மையா என் பாதபடியில வந்திருக்கா தேவன் பார்ப்பார். உங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி, நம்ம வாழ்க்கையிலே அசுத்தம் நீக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கையே வெளிச்சமா இருக்கும். நம்ம பகலுக்குரிய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில இருளான காரியம் தொடரக்கூடாது. எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ அங்கெல்லாம் அசுத்த ஆவிகள் இருக்கும், பொல்லாத ஆவிகள் இருக்கும். அது பேய்களுடைய வீடுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மகாபாபிலோன் வேசி, அந்த எல்லா அசுத்தம் உள்ள வந்துடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அசுத்தத்துல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஏன்னா சில குடும்பத்திலே இப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம கையிலே இருக்கிற செல்போன், ஒரு மனுஷன் கெட்டு போறதுக்கு எங்கேயும் போகலாம் வேண்டாம், கையில இருக்கிற செல்போனே போதும். அதுல பல வழியில ஒரு மனுஷன் கெட்டு போயிருந்தான், பல வழியில. செல்போனை பல மணி நேரம் பார்த்தே வம்பா போயிருந்தான், கண்ணு கெட்டு போயிரும். அதுல தேவையில்லாத வீடியோ பார்த்து இவன் வம்பா போயிடுவான். ஆக மொத்தம் மனைவிட்ட பேச மாட்டாங்க, வீட்டுல பார்த்தா பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்காங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் செல்போனை கையில வச்சிருக்கு. வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப அன்புங்க ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. நான் சாயங்கால நேரத்துல இல்ல காலையில நேரத்துல வெளியில போகும்போது பார்ப்பேன்,
வாலிப பையங்க என்ன பண்றாங்க, வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பக்கத்துல காலேஜ் இருக்கு, சாயங்கால நேரத்துல பஸ் ஏற நிப்பாங்க, எல்லாம் செல்போன் தான், எல்லாம் செல்போன் தான். பஸ் வந்தா கூட தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ செல்போன் தான். வண்டியில போறாங்க செல்போன் தான், கார்ல போயிட்டு இருக்காங்க செல்போன் தான், பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு மனுஷன் தேவனை விட்டு தள்ளி 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 போகும்போது லாஸ்ட் எங்கேயாவது ஒரு அசுத்தத்துல போய் சிக்கி கொள்வான். பல மணி நேரம் தேவையில்லாம ஒரு பழக்க வழக்கம் இருக்குமானால் அது லாஸ்ட் பார்த்தா அதனுடைய ஆழம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இருள், ஒரு அசுத்தம், ஒரு அருவருப்புக்குள்ள போய் எங்கேயாவது போய் லாஸ்ட் சிக்கி கொள்வாங்க. நான் நம்பினேன், நீ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க. கீழ் மக்களும் மாயையே, மேல் மக்களும் மாயையே, எந்த மனுஷனும் மாயையே, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குடும்பத்துல சுவாசமுள்ள மனுஷனை நம்பி 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 லாஸ்ட் ஏமாந்து 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 அப்புறம் புலம்பி 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 அப்புறம் இருதயம் ஃபுல்லா துக்கம், ஐயோ என்னை ஏமாத்திட்டானு, ஐயோ என்னை ஏமாத்திட்டானு. நிறைய குடும்பத்துல இந்த கவலை, கண்ணீர், வேதனை இதுவே நாள் ஃபுல்லா போயிட்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயம் எந்த அளவுக்கு பிரைட்னஸா இருக்கோ, எந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்கோ, அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அசுத்தம் எல்லாம் நீக்கினால் மட்டும்தான் அந்த குடும்பம் ரட்சிப்பு, அந்த குடும்பத்தினுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், அந்த குடும்பம் தான் சமாதானமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அசுத்தங்கள் இருக்கும் போது படுத்தா தூக்கம் வராது, தூங்கினா கெட்ட சொப்பனம், காலைல தூங்கி எந்திரிச்சா குழப்பத்தோட இருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த அசுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது. வாழ்க்கையில எல்லாமே குழப்பமா இருக்கும். இச்சை யாதொன்றையும் இச்சையாது இருப்பாய்ன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது, அடுத்த வீட்டுக்குள்ள போறதெல்லாம் ஆசைப்படுறது. அப்புறம் லாஸ்ட் என்ன நடக்கும்? எங்கேயாவது போய் ஒரு அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவன் நம்மளை சுத்திகரிக்கணும். நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்படணும். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நம்ம குடும்பத்திலே, நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த ப்ராசஸ் முதல்ல முடியணும். அதை சிம்பிளா நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, கடையில ஒரு செல்போன் நம்ம பணம் கொடுத்து வாங்குறோம். அந்த செல்போனுக்கு முதல்ல சார்ஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், இல்லை சார்ஜ் போடணும். உடனே ஒரு சிம் கார்டு வாங்கி நம்ம அதில் போடுவோம், நெட்டு எல்லாம் ஆன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையிலே பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், மாம்சத்தினுடைய கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள், இந்த எல்லா அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, அப்ப நம்ம வாழ்க்கையிலே பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த பெரிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் புது சிருஷ்டியா நம்மளை மாத்துவார். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தலைமுறை சாபத்தை நீக்கிடுவாரு, கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருவாரு. இது எல்லாம் எப்ப நடக்கும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, அப்பா எனக்கு இந்த வசனம் எனக்கு வேணும்ப்பா, என் வாழ்க்கையில் அசுத்தத்துல என்னை நீக்கி சுத்திகரிங்கப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல வரணும்ப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது, இந்த செய்தியை பேசும் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது.
நான் 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். திருநெல்வேலியிலிருந்து திசைவிலை, அதுலேருந்து இடைமுடி ஒரு 4 கிலோமீட்டர். காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தேரிகாட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். இடைமுடியில் ஒரு பகுதி, வனாந்தரமான இடம். அந்த இடத்துல போய் முழங்கால் போட்டு காலையிலையும் போவேன், ராத்திரியும் போவேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே இருட்டாக இருக்கும். அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்தில் 6 மணிக்கு போவேன், சாயங்கால நேரத்தில் போவேன், ராத்திரி நேரத்தில் போவேன், அதிகாலை வேளையில் போவேன், இருட்டோட எழும்பி போவேன். சில நேரத்தில் 4 மணி 4:30 மணிக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். காலை வேளையில் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது முதல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது கேட்டுருவேன், அப்பா நான் விக்கிரத்துல மாந்திரித்து பணம் கொடுத்தேன்ப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிப்பீங்களா, என்னுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு தேவனோட சமூகத்துல நிற்பேன். அதிகால வேளையில தேவனோட சமூகத்துல போய் தாழ்த்தி, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தூரமா போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல தாழ்த்தி ஜெபிச்சு, அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அவ்வளோ கிருபையாக சத்தியத்தை வெளிப்படுத்துவார். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகால வேளையில என்னோட சமூகத்துல போய் காத்திருக்கிறது, இருட்டோட ராத்திரி நேரத்துல போய் கிடக்கிறது. எப்ப பார்த்தாலும் தேரிகாடு, அது வனாந்தரமான பகுதி, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நல்ல மணல். அந்த இடத்துல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த அதிகால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தடை என்ன பிரதர் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய், அது சிந்தனையில் அசுத்தமா இருக்கலாம், நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு அசுத்தமான எண்ணமா இருக்கலாம், இல்ல நினைவுல ஒரு அசுத்தமான எண்ணமா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு பாவமா இருக்கலாம், இச்சையான பாவமா இருக்கலாம், மாம்சத்தினுடைய கிரியா இருக்கலாம், ஜென்ம சுபாவமா இருக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த அசுத்தம் அருவருப்புன்னு சொல்லி எங்கேயாவது உள்ள வந்துட்டு அப்படின்னா அவங்கள தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீட்டு இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில முதலாவது எது தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும், கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் என்கிட்ட ஏதாவது இருக்கா. ஏன்னா சில குடும்பத்துல அவங்களுக்கே தெரியாது, ஒரு அசுத்தமான ஒரு பாவத்துக்குள்ள கிடப்பாங்க, வெளியே தெரியாது, அது அவங்கள தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். ஒரு அருவருப்பான ஒரு பாவத்துக்குள்ள கிடப்பான், வெளியே தெரியாது. அந்தரங்கத்துல ரகசியத்துல ஒரு பாவத்துல கிடப்பான், வெளியே தெரியாது. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, உங்களை அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி நம்மளை சுத்திகரித்தா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு பிரியமான பாத்திரமா வாழ முடியும். கர்த்தர் நம்மளை மீட்டு எடுக்கும் போதுதான், நம்மளை ரட்சிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு மாறும். இந்த கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருமே ஒரு மனப்பட்டு கேட்கணும், உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நம்ம சிந்தனையிலே, நம்ம நினைவிலே, நம்முடைய இதயத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே நம்மளை தீட்டுப்படுத்துற காரியம் இது. அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சாச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவன் உதவி செய்வார். நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா வாழணும் அப்படின்னா நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்ன காரியமா இருந்தாலும் சரி, செத்தா பரலோகத்துல நிக்கணும், நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கறீங்களோ உங்க எல்லாருடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அதுதான் பெரிய கிஃப்ட். உங்க வீட்டுல 1000 கோடிக்கு சொத்து இருக்கலாம், அதை வச்சுட்டு பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. இன்னைக்கு ராத்திரி நம்ம செத்தா நம்ம பரலோகத்துல நிக்கணும், அதுதான் நமக்கு பெரிய கிஃப்ட். நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி, அப்பா உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்,
என்னோட வாழ்க்கையில் இருக்க குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, துணிகரமா வாழ்ந்த காரியங்களை மன்னிங்க, துன்மார்க்கமா வாழ்ந்த காரியங்களை மன்னிங்க, அசுத்தமான காரியங்களை மன்னிங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துல மனம் திரும்பும் போது தேவன் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, அவர் ரட்சிக்கிறதுக்கு கிருபையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம மேல மனதுருகிற தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்ம அவர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். எப்படி நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு அப்படிம்பாங்க. இங்கேயே இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நம்ம பேரு ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்படணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்துல சொல்லும்போது சொல்லிடுவோம், பிரதர் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் இல்லை பிரதர், சர்ச்சுக்கே போல பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா வீட்டுல பைபிள் இருக்கு. பைபிள் பார்த்தா செல்ஃப்ல இருக்கு. சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்க வீட்டுல பைபிள் இருந்தா பைபிளை கிழிச்சு போட்டுருந்தாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா எங்க வீட்டுல என்னை அடிக்கிறாங்க, நான் பாத்ரூம்ல போய் தான் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன் அப்படிங்கிறாங்க. சர்ச்சுக்கு போக விட மாட்டேங்க, வீட்டுல பைபிள் வாசிக்க விட மாட்டேங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண விட மாட்டேங்க. சில குடும்பத்துல இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பா அந்த பிள்ளைகள் எங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கேட்டா பாத்ரூம்ல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ சூழ்நிலையில் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்குங்க. நம்ம வாழ்க்கை இந்த பூமியோட முடிந்து போற காரியம் கிடையாது. நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு, நமக்கு பரலோகம் இருக்கு. நம்ம பரலோகத்தினுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த பூமியில இருக்கிற எல்லாம் மாயை 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 மாயை, எல்லாம் மாயை. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு காலையில் அவன் உயிரோடு தான் உண்டு. கொரோனா நேரத்திலே ஏகப்பட்ட ஜெபகுறிப்பு கர்த்தருடைய கிருபையினாலே கொரோனாக்கு முன்பாக தேவனர்லி அப்போ மினிஸ்டர் யூடியூப் மூலியமாக அனுப்பி கொண்டு வந்தோம். எத்தனையோ மரணங்கள் அது கூட இல்லை. ஏகப்பட்ட குடும்பத்துல ஜெபிக்க வருவாங்க. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, கொரோனாக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணியாச்சு, கொரோனா நேரத்துல கல்யாணம் முடிக்க முடியல, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒரு 10 மாசம் ஆயிட்டு, இப்போ அந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாங்க. நாங்கள் நிச்சயம் பண்ணி கொஞ்ச நாள் ஃபோன்லலாம் பேசிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ பார்த்தா பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்போ பார்த்தா வேணான்ட்டாங்க. எத்தனையோ ஜெபகுறிப்பு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அங்கே பார்த்தா ஒரு ஆள் இல்லை. சில குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் இருக்கும், மாப்பிள்ளை பார்த்தா இறந்து போயிட்டாரு, வயசு கேட்டால் 27 வயசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ ஜெபகுறிப்பு, எத்தனையோ மரணங்கள். சில குடும்பத்துலாம் கடைசி ஸ்டேஜ் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா கர்த்தரோட கிருபையினாலே தேவன் ஜீவனை கட்டெடுக்கிறார். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல ஒரு நாள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில நம்ம வாழ போறோம். காலம் கடைசியா இருக்கு. கர்த்தருடைய வருகைலாம் சீக்கிரமா வந்துடும். ரொம்பலாம் லேட் இல்லை, எல்லாம் சீக்கிரமா ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. காலம் சமீபமா இருக்கு. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம், கடைசி நேரத்துல தான் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மனப்பாடமா படிச்சிருங்க. அதுக்குள்ள செய்தி கூட வரக்கூடிய நாட்கள்ல பேசுவோம். பொய், அருவருப்பு, தீட்டு ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். உங்க பேரு, என் பேரு, நம்ம பேரு தேவன் அருளியப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்து எல்லாருடைய பேரும் அங்க இருக்கணும். ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்பட்டிருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விட்டு விடணும். அதை கையை பிடிச்சு மறுபடியும் கூட்டு போயிடக்கூடாது. அந்த பாவத்தை கையை பிடிச்சு மறுபடியும் கூட்டு போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் ஏசப்பா நான் அந்த பாவம் பண்ண சொல்லுவாங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வாங்க. மறுபடியும் திங்கக்கிழமை போய் அந்த பாவத்தை பண்ண போயிடக்கூடாது. வேதம் தெளிவு எழுதப்பட்டது. நெருங்கி நிற்கிற பாவம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நெருங்கி நிக்கி, பாவம் நெருங்கி நிக்கி.
இப்ப கையிலே செல்போன்லயே இருக்கு. நினைச்சா என்னனாலும் ஆர்டரு, என்னனாலும் பேசலாம், இஷ்டம் போல வாழலாம். அந்த அளவுக்கு போயிட்டு, அந்த அளவுக்கு போயிட்டு. இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். உங்கள் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, அந்த கிருபை நமக்கு வேணும். இன்னைக்கு வேணும், இப்பொழுதே வேணும். எல்லாரும் கேளுங்க. ஏன்னா வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஒவ்வொரு வசனத்தின் மூலியமா ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே பஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பொய்யான தீர்க்க தரிசனம் கேட்டா அங்கேயும் பஞ்சம் வந்துடும். துன்மார்க்கனா வாழ்ந்தா அங்கேயும் பஞ்சம் வந்துடும். ஒரு குடும்பத்துல பஞ்சம் எப்படி வரும் சொல்லி பார்க்கும்போது, விக்கிரத்துக்குள்ள போகும்போது சாபத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க, அங்க பஞ்சம் வந்துடும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில ஈடுபடும் போது, வாழும் போது, இஷ்டம் போல தாறுமாறா வாழும் போது அந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் மட்டும்தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கேட்காமல் இஷ்டம் போல போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்துடும். இந்த கடைசி காலத்துல பொய்யான கள்ள தீர்க்கதரிசிகள் ஏகப்பட்டவே இருக்காங்க. ஏகப்பட்ட டயலாக் பிரசங்கம். அதுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளேயும் பஞ்சம் வரும். பஞ்சம் வர்றதுக்கு 3 பாயிண்ட் இருக்கு. வசனம்லாம் கரெக்டா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி. அப்ப நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் பக்கம் வந்துடணும். எந்த ஒரு மனுஷன் சத்தமோ, எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு சத்தத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ள கூடாது. சில குடும்பத்துல எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. அது வேண்டாம், அது ஆபத்து. அப்படி வாழும்போது அந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் இருக்கும். ஆனால் ஒரு குடும்பம் கர்த்தர் பக்கம் வரும்போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, உங்களை மீட்டெடுத்து, உங்களுக்கு விடுதலை செய்து, உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து, உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு வேணும். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. ஒரு வீட்டுல பஞ்சம் இருக்குமானால் நிந்தையும் கூட இருக்கும். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும். கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்தெந்த குடும்பம் இருக்கோ, எனக்கு பைபிள்ல வாசிக்கும் போது சில காரியங்களை நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நம்மளை பரிசுத்த ஜாதியாக வைத்திருக்கிறார். இந்த பூமியில அசுத்த ஜாதி ஒன்று இருக்கு, பரிசுத்த ஜாதி ஒன்று இருக்கு. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருப்போம் என்றால், நம்ம பரிசுத்த ஜாதியா இருப்போம் என்றால், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அசுத்தமா இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில பஞ்சம் இருக்கும். தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியால் நிரப்பி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ரட்சித்து நமக்கு என்னென்ன கிஃப்ட் வேணுமோ எல்லா கிஃப்டும் தரும்போது அந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் இருக்காது. பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தால் மட்டும்தான். கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.
ஒருவேளை கர்த்தரை விட்டு நான் தள்ளி போன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்குனே, இந்த வசனம் எனக்கு ஆவியானவர் கூட பேசியிருக்காரு அப்படின்னா, அர்ப்பணிங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரச் சொல்லி ரொம்ப ஆசைப்படுவீங்க. இரவும்பகலுமாக வேதத்தை தியானித்து ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நேரம் இருந்தா தொடர்ந்து கேளுங்க. என் பேர் ரவிராஜ். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. தேவனருளி அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அது தேவனுடைய விருப்பம். எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இது காலம், கடைசி காலம். ரொம்ப நாள் செல்லாது. நம்ம ரொம்ப வருஷம் இந்த பூமியிலே வாழ முடியாது. எல்லாரும் நினைக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சேர்த்துட்டேன், நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாம். கிடையவே கிடையாது. நாளை காலைல உயிரோட தான் உண்டு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேரணும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா, புதிய நாளுக்காக ஜெபிப்போமா. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கணும் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்க செய்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, நன்றியோடு துதிக்க செய்கிறோம்ப்பா. எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால எங்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை உங்க கரத்துல தருகிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. உங்களை அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து அப்பா, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ரட்சித்து மீட்டெடுக்கணும்ப்பா. இன்னைக்கு மீட்டெடுக்கணும்ப்பா. எங்களோட பாவத்தை மன்னிப்பீங்களா? எங்களோட அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா? கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களா? இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்களா? எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களா? மன்னிங்கப்பா, மன்னிங்க அப்பா, மன்னிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் மன்னிங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா. மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவே மன்னியும். எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னியும். எங்களோட அக்கிரமத்தை எல்லாம் மன்னியும். எங்களுடைய மீறுதல் எல்லாம் மன்னியும். கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தை எல்லாம் மன்னியும். மன்னிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கழுவி சுத்திகரிங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பழனிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. உம்முடைய மகிமையினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடுங்கப்பா. பூமியின் மேல அக்னியை போடுவது அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசந்தபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்த அக்னியினால் நிரப்புங்கப்பா. நிரம்பி வெளியில பாத்திரமா மாறணும்ப்பா. போதும்ப்பா. அந்த உலகத்துக்காக ஓடின ஓட்டம்லாம் போதும்ப்பா. கர்த்தருக்காக வாழணும். எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளையா மாறணும்ப்பா. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும்ப்பா. கர்த்தருடைய பிள்ளையா வாழணும்ப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. சுவாசமுள்ள மனுஷனை நம்பதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லியிருப்பா. எந்தெந்த குடும்பத்திலே மனுஷனை நம்பி கண்ணீரோடு கஷ்டத்தோடு அப்பா கண்ணீரோடு வாழ்றவங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணுங்கப்பா. பஞ்சம் வேண்டாம்ப்பா. விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில பெருக பண்ணுங்க.
இந்த மாசத்துல என்னென்ன தேவைகளுக்கா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் தேவைகளை சந்திங்க. நிறைய குடும்பத்துல கடன் மட்டும்தான்ப்பா இருக்கு. வீடு கடன், வண்டி கடன், நகை கடன், விவசாயம் கடன், எல்லாமே கடன் 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 கடன். பிசினஸ் கடன், பர்சனல் லோன் அதுவும் கடன், எல்லாம் கடன். மாசம் மாசம் இஎம்ஐ எல்லாம் பணம் ஃபுல்லா பேங்க் தான்ப்பா போயிட்டு இருக்கு. கையில வரக்கூடிய பணம் ஃபுல்லா வெளியில போயிருதுப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்கப்பா. கர்த்தர் பிரியமானபடி வாழ் இருக்கு அப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கூட இருந்து 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என் கையின் கீழ் ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்துக்காங்க எல்லாரும் கர்த்தர் கலந்து ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய என்று சொன்னீங்கப்பா. இணைந்து இருக்கிற எல்லா ஆத்துமாவையும் அப்பா உம்முடைய கரத்துல இருப்பீங்க. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்து போன நிலைமையில இருக்காங்களோ அந்த ஆத்துமா இந்த காலவேளையில உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ அவங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியார் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி உங்க பிள்ளைகளுடைய பெயர் அப்பா ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஏதோ கடமைக்கு நாங்க வாழக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் பாவம் இருக்கோ எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. 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 எங்களோட பாவத்தை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கப்பா. எங்களோட பாவத்தை மன்னிங்க. மன்னிச்சு ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. இன்னைக்கு எழுதணும்ப்பா. இன்னைக்கு எழுதணும்ப்பா. எங்க பெயர் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. அப்பா எல்லாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலமா இணைந்து எல்லாருடைய பெயர் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை வேணும். எங்களுக்கு கிருபை வேணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எங்க எல்லாருடைய பேர் ஆட்டுக்குட்டியும் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? உலக ரட்சகரா வெளிப்பட்டீங்கப்பா. எங்களுடைய பாவத்துக்காக சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்கப்பா. கர்த்தரை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீங்க போதும்பா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருக்கு தெரியும். சில குடும்பத்துல இன்னைத்தான்ப்பா கேட்கிறாங்க. இன்னைத்தான் புதுசா இணைந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் அப்பா இந்த நாளிலும் ஆட்டுக்குட்டியும் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன பாவம் இருக்கும் எந்தெந்த அசுத்தம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுங்க அப்பா. பிள்ளைகளோட பேர் ஆட்டுக்குட்டியும் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த பூமியில 1000 கோடி சொத்து இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா. நாங்க பரலோகத்துல வரணும்ப்பா. நாங்க பரலோகத்துல வரணும். எங்களுக்கு கிருபை தாங்க. கிருபை தாங்க அப்பா. கிருபை தாங்க. இந்த பூமியில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க. எத்தனையோ குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க. உங்க கிருபினால் நிரப்புங்க. உங்க கிருபினால் நிரப்புங்க. இறங்குங்கப்பா. இறங்கும் கர்த்தாவே. இறங்கும். மனம் இறங்குங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க. மன்னித்து பிள்ளைகளுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படுங்க. மனம் இறங்குங்க. மனம் இறங்குங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. மனம் இறங்குங்க. மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா. கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் புறப்படுற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. வாகனத்துல போறாங்க, ஆபீஸ் போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, எல்லாரையும் வேலை அடைங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தேச தலைவர் ஜெபிக்கிறாங்க, வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைக்குள்ள வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. பகலிலே மேக ஸ்தம்பமோ இரவில் அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் எங்க கூட வரணும். முன்னும் பெண்ணுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க.
எந்த குடும்பத்திலே தடைகள் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் இருக்கோ, எல்லாவற்றையும் இந்த நாளிலும் பாவத்தை மன்னித்து தடைகளை நீக்கி எல்லா கட்டுகளை உடைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த நாள் முதல் கொண்டு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவையில்லாமல் எந்த ஒரு பாவத்திலும் போய் மறுபடியும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலை அடங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் அப்படினோம் ரட்சித்த கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். நாங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள சரீரத்தில் பலவீனத்தோடு எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற பகுதியில் எந்த சரீரத்தில் அப்பா பலவீனத்தோடு இருக்காங்களோ, எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ, அந்த குடும்பத்தில் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பலவீனம் எங்கெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் சோர்வு இருக்கோ, எந்தெந்த காரியத்தில் அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கணும், கர்த்தர் பலவீனத்தில் நீக்கி உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா நோய்களும் நீக்கி சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால சுகமானிலன்னு வேறு சொல்லியிருப்பா. பரம வைத்தியர் இறங்கி வாங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சரு, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்ணில் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கைகால் வலி, நரம்பு வலி, கழுத்து வலி. சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிங்க ராஜா. உயிர்ப்பிக்கிற ஆவியாரும் இறங்கி வாங்கப்பா. எங்களுடைய எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்தில் மாந்திரிக பிள்ளி சுனிய விக்கிரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீங்கப்பா. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியில் கிரி செய்து கொண்டிருக்கோ விசேஷமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எல்லா கிரியும் சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் மறுபடியும் ஆசிரியங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்புரோஜனமான ஊழியக்காரம்பா, மண்ணா களிமண்ணா தாழ்த்தி கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். இணைந்திருக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் ஆசிரியங்க. இணைந்திருக்காங்க அப்பா, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க, இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படுகிற குடும்பங்கள் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. அது மாத்திரமல்ல அப்பா, சில குடும்பத்துல தாங்குறாங்க, ஜெபத் மூலியமா தாங்குறாங்க. சில குடும்பத்துல அப்பா இரவு மூலமா ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் வேலை இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் வாசல் திறங்க. மனிதருடைய கண்களில் தயவுடைய கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல பரலோக வாசல் திறக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்கு அப்பா நிரந்தரமான ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை, வெளிநாட்டுக்கு போய் ஆசைப்படுறாங்க. எந்த காரியத்தை ஜெபினாலும் கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வீடு கட்டுறதுல அப்பா தடையா இருக்குப்பா. தடைகளை நீக்கி வீடு கட்டி அப்பா கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே கடன்ல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் தங்கியிருங்க ராஜா. இந்த நாளிலும் கோர்ட்டு கேஸ் சொல்லி எந்த குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த பிரச்சனைக்கு எல்லாவற்றையும் முடிவு கொண்டு வாங்க. அதிகால வேளையில ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் தடைகள் இருக்கும் அந்த எல்லா தடைகளும் நீக்கி பூரணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. அப்பா விசேஷமா கல்வாரி அன்பினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்கப்பா. இரவு மூலமா வேதத்தை தியானிக்கூடிய பிள்ளைலாம் மாறட்டும். தேவையில்லாம உலக சத்தத்துக்குள்ள எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலையடைங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வாத கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதங்களை பண்ணிடுறோம். பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு அப்பா கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். கர்த்தர் பிரித்தெடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல எழுதப்பட்டிருப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.